10:3 ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின், அந்த பகுதியிலிருந்து வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அப்போ மந்தையை விசாரிப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 23 ஆண்டவர் தம்முடைய மந்தையை எப்படியெல்லாம் விசாரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை முதலாக படிக்கிற வசனம் தான் சங்கீதம் 23. ஸ்தோத்திரம். முதல் வசனத்தை பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நடத்தும் போது தாழ்ச்சி என்பது இல்லை, குறைவு என்பது இல்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் கீழே போவதில்லை, நீ மேலாவா என்று வேதம் சொல்கிறது. தேவனை உடையவன், ஜீவனை உடையவன். அதனால ஸ்தோத்திரம், கீழாகும் நிலை அல்ல. உங்கள் மேன்மையை தடுக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் வெளியேற பெற்றது. அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதனாலே அவர் சத்துரு சில எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருவான், அவிசுவாசங்களை கொண்டு வருவான், பய உணர்வுகளை கொண்டு வருவான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துறதுனால நீ தாழ்ச்சி அடைவது இல்லை, உனக்கு குறைவு வருவதில்லை. அல்லேலூயா. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். அவனுடைய அந்த இந்த 3 காரியத்தை உடைச்சி ஜோமனணும். எதிர்மறையான எண்ணங்கள், பய உணர்வுகள், அவிசுவாசங்கள், இது எனக்குள்ளே வரக்கூடாது. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜோமனும். இயேசுவின் நாமத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் எனக்குள்ளே வரக்கூடாது, அவிசுவாசங்கள் எனக்குள்ளே வரக்கூடாது, பயங்கள் எனக்குள்ளே வந்து என்னை ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வாராக. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள் காக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். அதனால் தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சியும் அடைவதில்லை, தளர்ச்சியும் அடைவதில்லை. ஸ்தோத்திரம். அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ மேலாவா என்ற வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தரால் நடத்தப்படுகிறோமா? கர்த்தரால் நடத்தப்படும் வாழ்க்கை, சுயத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை, மனுஷர்களால் நடத்தப்படும் வாழ்க்கை, பிசாசினால் நடத்தப்படுற வாழ்க்கை, இந்த உலகத்தின் ஆவி நம்மை நடத்தக்கூடாது. இவைகளில் நம்ம பரிசோதித்து பார்க்கணும். நான் கர்த்தரால் தான் நடத்தப்படுகிறேனா, கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறாரா என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். எதோ நடத்திட்டு கர்த்தர் தான் நடத்துகிறாருன்ட்டு ஸ்தோத்திரம், அந்த பக்கம் அப்படி சொல்லிடக்கூடாது. கர்த்தரால் நடத்தப்படணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த குறிப்புக்காக ஜோமுனுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். உலகம் எங்களை நடத்தக்கூடாது, மனுஷிகம் எங்களை நடத்தக்கூடாது, ஜென்ம ஸ்வாபங்கள் என்னை நடத்தக்கூடாது, சுயங்கள் என்னை நடத்தக்கூடாது, பிசாசு என்னை நடத்தக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உரபா பா 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 பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி மட்டும் எங்களை நடத்துவீராக. அப்போ இந்த இதுவைகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் எப்போ நடத்துவார்? எப்போவாது அல்ல, நித்தமும் நடத்துவார். எந்த ஒரு காரியத்திலும் தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தரிடத்தில் கர்த்தரை விசாரித்து செய்வார். அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் அதை பின்தொடர்ந்தால் திருப்பிக் கொள்வேனா? இப்படி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்திலே அவருக்கு பேசுவார். அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரிடத்திலே நாம் விசாரிக்க வேண்டும். பாடல்கள் மூலம் பேசுகிறார், ஜெபத்திலே நம்மோடு பேசுகிறார், தேவ வார்த்தைகளை கேட்கும்போது பேசுகிறார், சூழ்நிலைமைகள் மூலம் நம்மோடு பேசுகிறார். இப்படி நம்மோடு கர்த்தர் பேசுகிறதை கவனித்து நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம் வாகனங்களை செல்லும்போது நிறைய சிக்னல்கள் இருக்கிறது, ஸ்தோத்திரம், சிம்பல்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. அதே போலத்தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தேவனுடைய நடத்துதலை உணர்ந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளமே தேவனால் நடத்தப்படுறதா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே என்னை நடத்துவாராக. அழகா கர்த்தர் நடத்துகிறார். அப்படி நடத்தி போய் பார்க்கும்போது அவர் எனக்கு உள்ளுள்ள இடங்களில், நல்ல ஒரு செழிப்பான இடங்கள், ஆண்டவர் நம்மை நடத்தும் போது எங்கேயோ கண்ணு தெரியாத இடத்துல சில நேரம் அந்த நேவிகேஷன் போட்டு வாகனங்களை ஓட்டும் போது ஸ்தோத்திரம், ஆற்றுக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும் கொண்டு விட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அல்ல, அவர் உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷனை தலையில் ஏறி போக பண்ணினி, ஆனாலும் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டு. இங்கே இருக்கிற இந்த வார்த்தையை கவனிக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுவது உண்மை என்றால் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவா. செழிப்பான மேட்டிலே ஸ்தோத்திர. நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. கர்த்தர் சபையை ஒரு செழிப்பான மேடாய் வைத்திருக்கிறார்.
இங்கே கல்வாரி என்கிற மேடிலே நாம் இருக்கிறோம். கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன் புத்தி உள்ளவன். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த அடிக்கப்பட்ட கண்மலை, இந்த கண்மலையின் செழிப்பினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். புல்லுள்ள இடம். எப்படி இது புல்லுள்ள இடமாய் மாறினது? இங்கே ஆண்டவர் பலியாய் மாறினார். அவர் நமக்கு பதிலாக பாவமானார், நமக்காக சாபமானார், நமக்காக தரித்திரரானார், நமக்காக வியாதி பலவீனங்களை சுமந்தார், நமக்காக சத்துருடைய எல்லா வல்லமைகளையும் மேற்கொண்டவராய் இந்த மேடு இப்பொழுது செழிப்பான மேடாய் மாறிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறார்? வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களே, பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே, ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட நிலைமையில் யாராக இருந்தாலும் சரி இவரிடத்தில் வரலாம். எல்லாரையும் அவர் ஸ்தோத்திரம் என்னிடத்தில் அவர் இளைப்பாறுதலை தருவார். சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். சிலர் சேர்த்து கொள்ளாமல் இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தார் கூட உங்களை சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம், நண்பர்கள், உறவினர்கள், வேலை ஸ்தலங்களில் உங்களை ஜனங்கள் சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு கண்மலையின் வெடிப்பு இருக்கிறது. அங்கே வந்து கரத்தினால் மூடுவார். சத்ருவனை பார்க்க முடியாது. உனக்கு விரோதமாய் வருகிற அந்த அம்புகள் உன்னை தொட முடியாது. ஒரு மறைவான இடத்திலே கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இதுவரை அந்த கண்மலையின் மறைவுக்குள் செட்டைகளுக்குள் இல்லை என்றால் இன்றைக்கு ஓடி வந்து விடுவோம். எல்லாருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்து அப்படியே ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவே, உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளே என்னை விட்டு கொடுக்கிறேன், உம்முடைய செட்டைக்குள்ளே என்னை விட்டு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கும்போது இந்த மாற்றங்களை காண கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட செழிப்பான நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. சகல தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உள்ளுள்ள இடங்களில் அப்புறம் பாருங்கள், அவர் கொண்டு போய் விடுற இடம் பாருங்கள். அதனால் தாழ்ச்சி அடைவதில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நடத்துகிறார். செழிப்பானவைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா புஷ்டியாக இருக்குமா. அப்போ தேவ பிள்ளைகள் சோத்திரம் புஷ்டியாய் பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். தேவ சபையில் கர்த்தர் கொடுக்கிற போசாக்குகளை உட்கொள்கிறவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நல்லா துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். இல்லைன்னா பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எப்பவும் பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்பான். சிலர் நல்லது கெட்டது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக எல்லாருக்குள்ள இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் சிலர் இழந்த கிருபைகளை கர்த்தர் தருகிறார். சிலருடைய மனதில் சிலர் விதைத்த விதைகள் சுட்டரிக்கப்படுகிறது. பரிசுத்த அவங்க மைண்டில் இருக்கிற டேமேஜை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் உண்டாகிறது. ரீபாகாபா ஷபாராபாராபா. ஆக்சிடென்ட் நடக்கிறது போல் ஸ்தோத்திரம். அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்ஸை மாற்றி கொடுத்துருவான். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இதே போல் தான் சிலருடைய மைண்டில் சில ஆக்சிடெண்ட் அவ்வப்போது நடக்குது. ஆனால் கர்த்தரிடத்தில் வராதவங்க அந்த மனநோயாளியாக மனது பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் வந்தவுடனே அந்த இடத்த உடனே புதுப்பித்து விடுகிறார். இன்றைக்கு எந்த கோணங்களில் உன் மனது பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ இப்பொழுது உன் மனதிலே ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுகிறார். நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து அவர் சொல்லப்பட்டிருக்க அமர்ந்த தண்ணீர். தண்ணீர் வசனத்தை குறிக்கிறது. தண்ணீர் பரிசுத்தாவியை குறிக்கிறது. இந்த தண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அந்த தண்ணீர் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம், இப்படிப்பட்ட அமர்ந்த தண்ணீர். ஸ்தோத்திரம். பயப்பட தேவையில்லை. ஆவியானவருடைய தேவனுடைய ஆழங்களுக்குள் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆழங்களுக்குள்ளே சென்ற போதுதான் அங்கே 2 படகு நிரம்பத்தக்க மீன்கள் கிடைத்தது. இன்றைக்கு இதுவரைக்கும் தோற்றுப்போன நிலைமையில் மீன் பிடித்து கொண்டிருந்த நிலைமையை விட்டு அவரால் நடத்தப்படும் போது அதே இடத்துல மீனை ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி தான் போட சொன்னார். இப்போ 2 படகு நிரம்பத்தக்க அங்கே ஆசீர்வாதம் வந்தது. இதுபோல் இந்த இடத்துல இரா முழுதும் பிரயாசப்பட்டும் வெறுமை. ஸ்தோத்திரம். ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்றும் அகப்படாத விதத்தில் இங்கே யாராவது இருக்கலாம். ரா முழுதும் பிரயாசம், ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஒன்றும் கிடைக்கல. இன்றைக்கு அப்புறம் உங்களை ஆண்டவர் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. சில ரொம்ப கடினமாக உழைச்சாதான் முன்னேறலான்னு ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஞானமாக உழைப்பதற்கு ஒரு விசேஷித்த கிருபையை தர விரும்புகிறார்.
ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள அந்த விசேஷித்த இதுவரை இல்லாத கிருபைகளை, இதுவரை இல்லாத ஞானத்தை, இதுவரை இல்லாத திறமைகளை, இதுவரை இல்லாத யுக்திகளை, இதுவரை இல்லாத சாமர்த்தியத்தை, அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுவீராக. பெசலேயலுக்கு கொடுத்த ஞானத்தின் ஆவினால் நிரப்புவீராக. உறவாக அந்த பெரிய அபிஷேகம் எங்களிலே செயல்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போ தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறார். ஸ்தோத்திரம். சில ரொம்ப கடினமாக இவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க, அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். எந்த வேலையை நம்ம செய்யணும், எந்த வேலையை மற்றவங்களை கொண்டு செய்யணும். ஸ்தோத்திரம். ரெகுலர் ஒர்க்குன்னு இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு இருக்குது, அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, எமர்ஜென்சி ஒர்க்குன்னு இருக்குது. இதெல்லாம் பிரித்து பார்த்து எந்த வேலையை நீங்கள் செய்யணும், எந்த வேலையை மற்றவங்கள வச்சு செய்யணும், எந்த வேலையை இப்போ செய்யணும், எந்த வேலையை கொஞ்சம் லேட்டராக செய்யலாம், இதெல்லாம் சரியாக யூகித்து செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அந்த ஞானத்தை அவர் தர கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். இதெல்லாம் நமக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்கு வேண்டுமே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவருக்கு மகிமை. இப்போ ஸ்தோத்திரம். அங்கே பேதுருக்குள்ள அந்த அபிஷேகத்தை அவர் வார்த்தையின்படி வளைய போட்ட போது அங்கே அற்புதம் நடந்தது. ஸ்தோத்திரம். அதே போல் திரும்ப பேசுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு சிம்பாலிக்காக தான் சில பொருளாதார அற்புதங்கள்லாம். வாழ்க்கை அதே நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். உன்னை கொண்டு நித்தியத்திற்கு ஏதுவான அற்புதங்களை செய்ய நல்ல வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். தேற்றரவாளனாக எங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். தேற்றுகிறவர். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே தேற்றுங்கள் என்று வேதத்திலே பார்க்கிறது வேதத்திலே சொல்லப்பட்டு நம்ம தேற்றுகிறவர். ஒரு தாய் தேற்றுகிறது போல இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த ஆறுதல் தேவை. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பகுதியில் நல்லா உற்சாகமாக வல்லமையாக இருந்தாலும் ஏதோ ஒரு பகுதியில் சில சோர்வுகள், பலவீனங்கள். மாலை ஹீலிங் மீட்டிங்கில் நம்ம அப்படியே ஒரு வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை பிராயத்திலேருந்து ஒருத்தர் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதெல்லாம் டைம் எடுப்போம். இன்றைக்கி இப்போ ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையில் அதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. எனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆறுதலின் தேவன். தாய் தேற்றுவது போல, தாய் மடியில் பால் மறந்த குழந்தையை போல. ஸ்தோத்திரம். தாயானவள் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. உங்களை எல்லாரையும் தேற்றுகிறவர், தேற்றரவாளனாக இருக்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நின்று விடாதீருங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. ஐயால் எழும்பி ஓடிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். சிலுவை சுமக்க வேண்டி இருக்குதோ, முட்களின் பாதை போல் இருக்கலாம், வனாந்திர பாதை போல் இருக்கலாம், கரடு முரடான பாதைகள் போல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த சில அன்புகள் கிடைக்காம இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், சில துக்கங்கள் இருந்திருக்கலாம், சில தோல்விகள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அன்போடு அரவணைக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆறுதலின் தேவன், ஆறுதலின் ஒரு அபிஷேகம் எல்லார் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். உன்னுடைய அடிக்காயத்தை கர்த்தர் குணமாக்க விரும்புகிறார். அவருடைய தழும்புகள் உன்னை குணமாக்க விரும்புகிறது. ஸ்தோத்திரம். உன் ஆத்துமா தேற்றப்படுகிறது, தேற்றப்படுகிறது. எல்லா ஆத்துமா தேற்றப்படுவதாக. உங்கள் கணவன் சொன்ன சில வார்த்தைகள் காயங்களாக இருக்கலாம், நீ அதை மன்னிச்சிட்டேன்னா இன்னைக்கு நீ சுகமாயிருவ. அல்லே லூயா, அல்லே லூயா. உங்கள் வீட்டார், உங்கள் மனைவி சொன்ன வார்த்தைகள், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேல் அதிகாரிகள் சொன்ன வார்த்தைகள், உயிர் நண்பரை போன்றவர்கள் இருந்த வார்த்தைகள், சபையில் கூட யாரோ சொன்ன வார்த்தைகள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தாயை போல ஆற்றி தேற்றி அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றுகிறார். திராட்சை ரசத்தால் உள்ளத்தை தேற்றுகிறார். அந்த அபிஷேக தைலம் எல்லார் மேலும் வரட்டும். அப்படியே விட்டு கொடுத்து அப்படி ஜெபிக்கும் போதே செய்தியும் கேட்குறோம், தீர்க்க தரிசனத்தையும் கேட்குறோம், ஆறுதலும் உண்டாகிறது, ஹீலிங் உண்டாகிறது. ஒரே நேரம் பல காரியங்களை பரிசுத்தாவி செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லே லூயா, அல்லே லூயா. உனக்கு ஒரு சில காயங்கள் இருக்கிறது, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை குணமாக்க விரும்புகிறார். உனக்கு ஒரு வேலை கிடைக்கலையேங்கிற வருத்தம் இருக்குது, இயேசு அந்த காரியத்தில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதே. வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள், அதனால் நீ உள்ள உடைந்து இருக்கிறாய். ஆனாலும் இப்பொழுது தம்முடைய அபிஷேக தைலத்தை உன் மேலே ஊற்றுகிறார், திராட்சை ரசத்தை ஊற்றுகிறார். காயம் கட்டும் கர்த்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நல்ல அந்த அபிஷேகத்தை உள்வாங்குங்க. அவர் உனக்கு மந்தை விசாரிக்கிறவருங்க இருக்கிறார். உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் அல்ல, அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உன் காரியத்தை விசாரித்தார்.
கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விசாரித்தார் என்றும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்றும் கேள்விப்பட்டு ஜனங்கள் ஓடி வந்தது போல கர்த்தர் விசாரிக்கிற இடத்துல நீ இருக்கிறாய். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ இந்த ஆத்மாவை தேற்றுகிறார். இந்த வேலையை நாமும் ஒவ்வொருவரும் செய்யணும். ஒவ்வொருவரும் ஆத்மாவை தேற்றணும். ஊழியங்கள் எங்கே போனாலும் அங்கே சிலர் திடனற்றவர்களாக இருப்பார்கள், பலவீனப்பட்டவர்களாக இருப்பார்கள், சோர்ந்து போனவர்களாக இருப்பார்கள், வியாதிப்பட்டவர்களாக இருப்பார்கள், கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களை தேற்றுகிற வேலையே நம்ம செய்யணும். நம்ம மேலே அந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, இயேசுவின் தழும்புகளை உச்சரிக்கும் போது அங்கே ஒரு சுகமாக்குற வல்லமை வெளிப்படும் உங்களுக்குள்ள. இவன் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து அவங்க எதில் தேற்றப்படணுமோ, சகோதரருடைய கரங்களை பிடிங்க. சகோதரிகள் கணவன் மனைவினா ஒருவருக்கு ஒரு கரங்களை பிடித்து எதிலெல்லாம் அவங்க தேற்றப்படணுமோ இன்னைக்கு ஒரு ஹீலிங் டச் உண்டாவதாக. தேற்றிடும் தெய்வம், திடன் தருகிறவர், பலவீனம் நீக்குகிறவர். ஆண்டவரே, அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாரங்களை நீக்குவீராக. இப்பொழுது அவர்கள் சுகமாவார்களாக. உராபா, கைவிடப்பட்ட நிலைமையில் யாரும் இருக்கக்கூடாது. உன்னை ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுகிறார். அவர் ஒரு தேற்றரவாளன், தேற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் சுகமாறீங்க. உங்களுக்காக உங்கள் பாரத்தை சுமக்கிற ஆட்களை இந்த சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் காரியங்களை கண்டுக்காத தேவன் அல்ல, உன்னை நுண்ணறிவோடு கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார், துல்லியமாக கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறார். அடுத்து நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், சரியான பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதை, ஸ்தோத்திரம், சரி நல்வழியிலே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பாதையை கரெக்ட் பண்ணுகிறார். துன்மார்க்கனின் வழியோ அழியோ. ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் வந்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா உரிமை கொடுத்தார். இந்த தோட்டத்தில் பாருங்கள், பறவைகள்லாம் இருந்தது, மிருகங்கள்லாம் இருந்தது, கனிகள்லாம் இருந்தது, காய்கறியெல்லாம் இருந்தது, எல்லாம் சாப்பிட்டுட்டார். ஸ்தோத்திரம். இன்னும் தங்கம்லாம் இருந்தது. ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற கற்கள்லாம் அந்த ஆற்றுலே இருந்தது. நம்மலாம் போனால் நிறைய பேர் ஆற்று பக்கம் தான் நின்றுருந்துருப்போம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தோட்டம் தான். ஆனால் ஆண்டவர் ஒன்றே அவர் ஒதுக்கி வச்சுருந்தார். இந்த கனியை நீ புசிக்காதப்பா, அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவா. இவனுக்கு அவ்வளோ உரிமை கொடுத்தாலும் இவன் கண்ணு அதில் தான் போச்சு பாருங்கள். இன்றைக்கி அதே போல் தான் சில நேரம் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்குன்னு சில பகுதியை வச்சுருக்கிறார், அதில் கையை வைக்கக்கூடாது. கர்த்தருக்குன்னு உரிய பகுதி என்ன? ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய நாள், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அந்த மகிமை அவருக்கு செலுத்தணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், தசம பாகங்கள், இது அவருக்குரியது. அவருடைய பங்கில் நம்ம கை வைக்கும்போது தான் சாகவே சாவாங்கிற வசனம் அப்படி போயிடுது. இன்றைக்கி அவருடைய பங்குகளை, அவருடைய மகிமையை, அவருடைய நேரத்தை அவருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். அதே ஸ்பிரிட்டில் 1 சங்கீதத்தில் பாருங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்கார வேணும், இந்த பாதையெல்லாம் போகாத, அதெல்லாம் சொன்ன பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். நீ அப்படி போனால் காற்று பறக்க நீ பதராய் மாறி விடுவாய். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் போனால் மரத்திலேருந்து விழுற இலையை போல நீ உதிர்ந்து போய் விடுவாய். சோத்திரம். பாவிகள் வழியில் போனால் நீ இலையை போல உதிர்ந்து விடுவாய். பரியாச ஆவியில் போனால் நீ இலையை போல உதிர்ந்து விடுவாய். ஆனால் நீ வேதத்தில் பிரியமாயிரு, அவருடைய வழி தியானமாயிரு. ஸ்தோத்திரம். நீ ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள இலை உதிராத மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வது வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன் வழியை அறிவார். ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய வீட்டிலேயே நிலைச்சிருப்பாய். இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கர்த்தர், அதான் மொத்த பைபிளையும் அப்படி தான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கவனமாக இருந்து கர்த்தர் விளக்கினவைகளுக்கு விலகி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த நீதியின் பாதை, அங்கே ஜீவன் உண்டு, மரணம் இல்லை, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இன்னைக்கு தேவனுடைய பாதையில் நடக்க கிருபை செய்வாராக. அடுத்து பார்த்தீங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, பயம் இல்லாத வாழ்க்கை. ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன வராது? 366 தடவை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்தோத்திரம், நான் எண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ தெரியல, ஆனால் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், பயம் இல்லாத வாழ்க்கை. பயப்படக்கூடாது. மனுஷ பயம், பிசாசுக்கு பயம், இருட்டுக்கு பயம், ஒரு பெரிய ஸ்தோத்திரம், எதையாவது ஒன்று கண்டா பயம், சிலர் கரப்பாம்பூச்சா கண்டா கூட பயம். இந்த மாதிரி பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் பயப்படாதேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை முடிக்கும் போது அவரே சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். இதுக்கு மேலே அவர் என்ன தான் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இல்லை நான் தூதனை அனுப்புகிறேன்னு சொல்லலை, ஸ்தோத்திரம், கையில் கொஞ்சம் பணத்தை தரேன்னு சொல்லலை, நான் உன்னோடு இருக்கிறேன்.
அதனால் நீ பயப்படாத. எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற பயங்கள் எல்லாம் மாறட்டும். நல்லா விட்டு கொடுத்து பயத்தை எதிர்த்து நில்லுங்க இயேசுவின் நாமத்தில். பயமானது வேதனை உள்ளது, பூரண அன்பு பயத்தை உடம்பை தள்ளும். எந்த கோணத்திலும் தேவன் நமக்கு பயப்புள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பயம் இல்லை. எல்லா பயங்களுக்கு விரோதமாய் வருகிறோம் இயேசுவின் நாமத்தில். எங்கள் வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லையை விட்டு, ஊழிய எல்லைகளை விட்டு சகலவித பயத்தின் ஆவிகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். நல்லா நல்லா உடனே ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. பயத்தின் ஆவிகளை விரட்டுங்க. ரிபாலா சந்தாலாபா ரகதலபா. அப்படியே பக்கத்தில் கரங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள பயத்தின் ஆவி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிமிஷம் உதவி செய்யுங்க. எந்த கோணத்திலும் பயத்தின் ஆவி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மனுஷ பயங்கள் வரக்கூடாது. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே பயம் தேவ பயம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். மற்ற பயங்கள் எங்களை விட்டு மாறுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே கடினமான ஒண்ணுதான் சொல்லப்பட்டது. சும்மா சின்ன சின்ன பயம் அல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அப்படிப்பட்டதையும் பயப்பட மாட்டேன். அந்த பயம் இல்லாத வாழ்க்கை. ஸ்தோத்திரம். நல்ல நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா நீங்க தைரியமா நிற்பீங்க. இயேசுவை பிடிக்க வந்தபோது ஸ்தோத்திரம் அப்படி என்ன சொன்னாங்க? ஸ்தோத்திரம். யாரை தேடுகிறீர்கள்? நான் தான், இவர்களை போக விடுங்க. இன்னைக்கு அந்த தைரியம், பரிசுத்தாவின் பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன் பயப்பட மாட்டேன்? கன்ஃபார்ம் பண்ணணும். இயேசு சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் 365 இன்ட்டு உங்கள் வயசு எத்தனை, 80 70 போட்டு கூட்டிக்கிடுங்க. சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். ஸ்தோத்திரம். அப்போ அவர் என் கூட இருக்கிறார். அதனால பயங்கிற பேச்சுக்களை இடமில்லை. அப்போ மனுஷங்களுக்கு சிலரை கனம் பண்ண வேண்டியிருக்கும். பயப்பட வேண்டாம். சிலரை கனம் பண்ணணும். ஊழியக்காரர்களை கனம் பண்ணுறோம், பயப்பட வேண்டியது. ஸ்தோத்திரம். கனம் பண்ணுறது எல்லா கனம், எவனை கனம் பண்ணணுமோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆண் தேவரீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றுங்கிற வார்த்தையை குறித்து ஏற்கனவே பார்த்துட்டோம். சில நேரங்களில் ஸ்தோத்திரம் ஆத்துமாவை தேற்றுகிறார், சில நேரம் இந்த மாதிரி தேற்றுவார். ஸ்தோத்திரம். தாய் தேற்றுவது போலும் தேற்றுவார், கோலும் தடியும் தேற்றும். சொல்லி சொல்லி பார்த்து இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தோம், இவ்வளோ சத்தியம் தெரிஞ்சோம், இன்னும் கொஞ்சம் சரியில்லைன்னா ஆண்டவர் தாய் தேற்றுவது போல தேற்ற மாட்டார். அவர் கோலும் கையும் கையில் எடுப்பார். அல்லேலூயா. அங்கங்கே ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா ஒரு போட்டு இழுத்துருவார். ஸ்தோத்திரம். சில நேரம் ஆண்டவர் நம்மளை அப்படியும் தேற்றுவார். அதுவும் ஒரு விதத்தில் தேற்றுறது தான். அதனால் அவர் லெவல் வச்சுருக்கிறார். சிலருக்கு ரொம்ப குழந்தை மாதிரி தேற்றணும், சிலரை வாலிபர் மாதிரி தேற்றணும், சிலரை ஸ்தோத்திரம் அவருக்கு எந்த லெவலில் எப்படி தேற்றணுங்கிறத எத்தனை கோடி பேரை நடத்தி இருக்கிறாரு. அழகா தேற்றி நடத்துவார். ஆமென். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். யோசேப்பின் தேவன் நம் கூட்டாளியாக இருக்கிறார். வீட்டாரை சத்துரு சில நேரங்களில் கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து குழியில் போட்டாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் குழியில் விழுந்தது போல் இருக்கலாம், ஆனால் அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சிறையில் தூக்கி போட்டாங்க, அங்கேயும் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலைமை. சத்துருக்கள் ஃபாதர் பாடுகிறார், எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டார்கள். உங்களுக்கு விரோதமாக சில கூட்டங்கள் இருந்திருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஊருக்காரங்க இருக்கலாம். அந்த சத்துருக்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறார்னா அவங்க மத்தியில் ஒரு ட்ரீட் வைக்க போகிறார் கர்த்தர். அல்லேலூயா. அதை அப்படியே கொண்டு ஸ்தோத்திரம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அன்னைக்கு உங்கள் தலையில் ஒரு அபிஷேக தைலம். அந்த இடம்தான் ஒரு கனப்படுத்துகிற டேர்னிங் பாயிண்ட். அல்லேலூயா. அவன் சகோதரர் நடுவே அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீதுக்கு அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சில எதிரிகள் மத்தியில் நீ உடைஞ்சி நொறுங்கிறியா, அந்த உடைஞ்ச நேரத்தில் உங்கள் மேலே கர்த்தர் கொடுக்கிறது ஒரு அபிஷேக தைலம். அவன் எதிரி நினச்சி அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சான்னு நினைக்கும் போது இங்கே பார்த்தா ஒரு புதிய ராஜா எழும்புகிறார். அல்லே அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம அந்த நேரத்தில் நான் யாருன்னு காமிக்கிறதுக்கல்ல, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். என்னைய பார்த்தீங்க, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறாருங்கிறத மறந்துட்டீங்களே. சிலர் ரொம்ப அவங்கள ஒடுக்கி
உங்களை வேதனைப்படுத்தலாம். பரிசுத்தாவி சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவன் ஒன்றை தான் பார்க்குறான், உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார் என்பதை அவனை காண பண்ணுவேன். நல்ல அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். எளியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாரா, குப்பையிலிருந்து எடுக்கிறாரா, பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிலையான சிங்காசனத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். அதனால் அவரை சார்ந்து போங்க. நீங்கள் மனுஷ பிரச்சனைகள்லாம் தேவன் பண்ணுறான்னு நினச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். டிஃபைன் த ப்ராப்ளம். பிரச்சனையை வகைப்படுத்துங்கள். மனுஷ பிரச்சனைகள் வேற, தேவன் அனுமதிக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது வேற. இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி ஸ்கூலில் கொண்டு விட்டுருக்கிறார். யோசேப்பு முதல்ல வந்து ஸ்தோத்திரம் சகோதர நடுவில் கொண்டு விட்டார். ஸ்கூலில் தான் குழியில் போட்டான். அங்கே தான் ஸ்கூலில் விட்டார். அங்கே தான் அவனுக்கு காயம், வேதனை, காயங்கள், ரணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மோல்டிங் கிடச்சிது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஸ்கூலில் அடுத்து பார்த்தீங்கன்னா போத்திபார் வீட்டில் கொண்டு விட்டார். இங்கே கொண்டு விட்டா இல்லாத பழிச்சொல். இந்த ஸ்கூலில் கொண்டு விட்டு பிரைமரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, அப்புறம் யூனிவர்சிட்டி லெவல்லலாம் கொண்டு விடுவார். அதெல்லாம் பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா போத்திபார் வீடு. ஐயோ, இல்லாதெல்லாம் வருது, என்ன செய்ய, பயங்கர உடைகள். ஆகிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. காலேஜ் மாதிரி இங்கே கொண்டு போட்டா மறந்துட்டாங்க எல்லாரும். யோசேப்பின்னு ஒருத்தர் இருந்ததே மறந்தாச்சு, மறந்துட்டாங்க அவங்கள. ஆனால் ஆண்டவர் மறக்கலையே. அந்த ஸ்கூலில் போட்டும் பக்குவப்படுத்த இப்போ அவன் கேரக்டர் டெவலப் ஆகிட்டு, ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறான். அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணி பண்ணி இப்போ அடுத்த ஸ்கூலுக்கு ஆண்டவரை கொண்டு வராரு. அரண்மனையில் இருந்து கொடுக்குறான். ஒரு நாள் வரும், உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, குழியில் தூக்கி போட்டவன், ஜெயிலில் தூக்கி போட்டவன், எல்லாம் வரிசையில் வருவான். அன்னைக்கு நம்ம யாருன்னு காமிக்க மாட்டோம், நம்ம இயேசுவை காண்பித்து ஆகாரம் கொடுக்கிறவர்கள். இதுதான் உன் எதிர்காலம். சத்துருக்களுக்கு மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். இப்போ எல்லாருக்கும் இவருக்கு யோசேப்பு சொன்னாங்க சாப்பாடு. போத்திபார் மனைவி சாப்பிடணும்னா யோசேப்பு கழுத்து போடணும். அல்லேலூயா. சகோதரன் அண்ணன் தம்பி சாப்பிடணும், யோசேப்பு கழுத்து போடணும். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறார். உன்னை நடத்த விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். எனவே நீ யார் மேலே சோத்திரம், அவன் மேலே வஞ்சனை வைக்க வேண்டாம். நீ கேடு செய்கிறவன், காரிய சித்தி உள்ளவன் மேலே நீ கசப்பு வைக்காத. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நீ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கனி கொடுக்கும் விருட்சமாக மாறணும். எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் வேணும். இதுதான் மாலை கூட்டத்தில் இந்த அடுத்த இதில் உள்ள இன்னர் ஹீலிங் பாட்டு நம்ம கவனம் செலுத்துவோம். மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியாக பாருங்கள். அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக கனப்படுத்தப்படுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ இவன் ஃபோக்கஸ் பண்ணுறது அபிஷேகத்தை. யாரெல்லாம் அபிஷேகத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவர்கள் மென்மேலும் வளருவார்கள். யாரெல்லாம் அபிஷேகத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவர்கள் தடைகளை உடைத்து செல்வார்கள். அபிஷேகத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, குப்பைகளை உருட்டுறதுக்காக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் சங்கிலிகள் உடையும், கட்டுகள் உடையும், நுகங்கள் உடையும், சிறையிருப்புகள் மாறும். பிரச்சனை வர வர நம்ம அனாயிண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணணும். அல்லேலூயா. பிரச்சனையே பிரச்சனையே பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனை போகாது. அபிஷேகம் வந்துட்டுனா பிரச்சனை மாறிடும். நிறைவான பாத்திரம், நிரப்புகிற பாத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு குடம் என்ன தான் இருக்குதே தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு எல்லா பக்கத்து வீட்டு பாத்திரங்களாம் வாங்கிட்டு வா, எல்லாம் ஊற்று ஊற்று ஊற்றிக்கிட்டே இருக்கு. எத்தனை பாத்திரத்தை கொண்டு வந்தாலும் அது நிரப்பப்படும். நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் அநேகரை நிரப்புகிற பாத்திரமாக கர்த்தர்களை வச்சிருக்கோம். உங்களிலிருந்து அநேக பாத்திரங்கள் நிரப்பும். நீங்கள் அந்த வெறும் பாத்திரங்கள்லாம் அழைத்து கொண்டு வாங்க. வீடுகளில் வெறும் பாத்திரங்களாக இருக்கிற ஜனங்களை அழைத்து அவர்களை வசனத்தினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வார்த்தையினால் நிரப்புங்க. ஆராதனை அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஜெபத்தினால் நிரப்புங்க. அது நிரம்பிக் கொண்டே இருக்கும்.
அப்படிதான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். உராபாகா தாராபா எல்லாம் அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெட்டு கொடுத்து நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் இரத்தத்தினாலே நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, நிறைவு உண்டாவதாக, நிறைவு உண்டாவதாக, நிறைவு உண்டாவதாக. ஆமென் 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 ஆமென். நிறைவு நிறைவு நிறைவு. ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். கர்த்தர் விசாரிக்கிறதுனா என்னன்னு தான் பார்த்தோம். இது போக என்ன இதே போல் இன்னும் ஒரு 5 மணி நேரத்துக்கு செய்திகளை நம்ம கேட்கலாம். அடுத்த ஆராதனையில் தொடர்ச்சியாக பேசலான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் விசாரிக்கிற குதிரை எப்படிப்பட்ட குதிரையாக இருக்கும், யுத்த குதிரையை பற்றி 2வது செய்தியில் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் முன்ன பின்ன கேட்டுக்கலாம், வாய்ப்பு இருந்தால் கவனிக்கலாம். அப்போது அந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் லைஃப் டைம் நன்மையும் கிருபையும் தொடரும். தீங்கு தொடராது, தீங்கு உன்னை தொடராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் அங்கங்கே தடுத்து வச்சிருக்கிறார். அதெல்லாம் வர முடியாது, எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தொடர்வது? நன்மை தொடரும். எல்லாருக்குரிய நன்மைகள் தொடரும். அதை ரிலீஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நன்மைகளை பேசுகிற ரத்தம், அதனால் வர நன்மைகளை விடுவிக்கிறோம். எங்கள் குடும்பத்தாருக்கு வர வேண்டிய நன்மைகளை விடுவிக்கிறோம். சபையாருக்கு வர வேண்டிய நன்மைகளை விடுவிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு வர வேண்டிய நன்மைகளை விடுவிக்கிறோம். ஊழியக்காரங்களுக்கு வர வேண்டிய, ஊழியக்கார குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை விடுவிக்கிறோம். எல்லா நன்மைகள் உண்டாவதாக. அதோடு சேர்ந்து கிருபை வரும். அல்லேலூயா. ஒரு வாகனம் இருக்குதுன்னா அந்த வாகனம், அதுக்குரிய பாதுகாப்பு, அதுக்குரிய பராமரிப்பு, அதனுடைய பயன்பாடு எல்லாமே தேவை தானே. அது இருக்குங்க, அது ஒரு ஷெட்லேயே தான் இருக்குதுன்னா அது வேஸ்ட். அது ஆசீர்வாதமாக இருக்கும், அதுக்குரிய எல்லா அனுகூலங்களும் இருக்கும். அதுக்கு எதிரான எல்லா பொறாமை எரிச்சல்கள் எல்லாம் ஒரு யுத்த ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு எதிரான பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், சாப பெருமூச்சிகள் எல்லாம் முறிந்து போவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே, தழும்புகளாலே நாங்கள் ஜெயத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்கிறோம், கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த அபிஷேகம் உண்டாகட்டும். தடைகள், நுகங்கள் முறிந்து மாறுவதாக. ஆமென். யார் யார் வாழ்க்கையில் எந்தெந்த நன்மைகள் தடைப்பட்டு கிடக்குதோ அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இயேசுவினா. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு அடித்து சொல்லுங்கள், இவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் வர வேண்டிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஆமென். இந்த சபைக்கு வர வேண்டிய நன்மைகள் வருவதாக. சொல்லுங்கள், சபைக்கு வர வேண்டிய நன்மைகள் வருவதாக. இந்த சபையாருக்கு வர வேண்டிய நன்மைகள் வருவதாக. இந்த ஊழியத்துக்கு வர வேண்டிய நன்மைகள் வருவதாக. ஊழியக்காரங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வருவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்கெல்லாம் வர வேண்டிய நன்மை உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். நன்மை மட்டுமல்ல, கிருபையும் கர்த்தர் தருகிறார். தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா. வண்டின்னு கேள்விப்படுறோம், தொடர் வண்டின்னு கேள்விப்படுறோம். தொடர் வண்டி பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பாருங்கள், 365 நாள் நன்மைகள் வரும், 52 வாரமும் நன்மைகள் வரும், 12 மாதங்களும் நன்மைகள் வரும். வருஷத்தையே நன்மையினால் முடிசூட்டுவார்.